வாழ்க்கையிலே இந்த பயம் என்கிறது பெரிய ஆபத்தை கொண்டு வருது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ உன்னை வாழ வைக்கும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் தேவனை மறக்க வைத்தது. சில ஜனங்கள் சந்தோஷமா இருக்கும் போதே அடுத்த பிரச்சனை துவங்கிடுச்சு. அந்த பிரச்சனையை பார்த்த உடனே கதற ஆரம்பிக்கிறாங்க. மோசேயை கூப்பிடுறாங்க, ஐயோ இஸ்ரவேலை இவங்க எகிப்தியர் வந்து விட்டார்களே, எங்களை மீண்டும் சிறையாய் பிடித்து கொண்டு போவார்களோ, எங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதே. இந்த ஜனங்களை குறித்து பயந்தார்கள். கர்த்தர் விடுவித்தார் இப்பதானே பேசிக்கிட்டு வந்தார். கர்த்தருடைய நன்மைகளை இப்பதானே சொல்லிக்கிட்டு வந்தார். எகிப்தியரை வாதித்தது இப்பதானே சொல்லிக்கிட்டு வந்தார். அந்த வாதைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தரை பாதுகாத்தார் இப்பதானே சொல்லி இந்த பயமுறுத்துகிற காட்சியை பார்த்த உடனே இந்த சாட்சிகள் எங்க போச்சு? இந்த விசுவாசம் எங்க போச்சு? தேவன் மேல் இருந்த பற்றுதல் எங்க போச்சு? கர்த்தர் எங்க போனார்? மனிதனுக்காக பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும். நீதியை விரும்புகிற என் ஜனமே என் சத்தத்தை கேள், வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவனே என் சத்தத்தை கேள், செவிகொடு. பயப்படுகிறதற்கு நீ யார்? பயப்படுகிறதற்கு உன்னை படைக்கல. நீ யார் என்று கண்டுபிடி. உன்னை குறித்த அடையாளத்தை மறந்து போனாயே. நீ யாராலே படைக்கப்பட்டாய் என்று மறந்து போனாயே. உன் தேவன் யார் என்று மறந்து போனாயே. நீ யார்? அவரால் எடுக்கப்பட்டவன் என்கிற சத்தியத்தை மறக்க. அவரே உன்னை படைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை மறக்க. தேவனுடைய பிள்ளையின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறாய் என்கிற சத்தியத்தை மறக்காதே. இந்த சர்வத்தின் தலையை நசுக்கி போடும்படி அழைக்கப்பட்டவன் என்று சத்தியத்தை மறக்காதே. பாவங்களையும் சோதனையும் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று மறக்காதே. தேவ சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்ற வந்தவன் என்ற சத்தியத்தை மறக்காதே. பரலோகத்தின் குடிமகன் என்கிற சத்தியத்தை மறந்து போகாதே. உன்னதமான ராஜாதி ராஜனுடைய அந்த தேவனுடைய மகன் என்கிற சத்தியத்தை மறந்து போகாதே. அவரோடு கூட ஆளுகை செய்கிறவன் என்கிற சத்தியத்தை மறந்து போகாதே. இவ்வளவு காரியங்களை நீ மறந்து போனதினாலே மனிதனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளாக, இதனாலே தேவனையும் நீ மறந்து போனாய்.